உங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு பக்கம் எம்ஜிஆர், இன்னொரு பக்கம் சிவாஜி 2 பேரோடும் நல்ல நெருக்கமா பழகுகின்ற வாய்ப்பினை பெற்றவர். ஆமாம். அவங்களோட உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த பழக்கம்? சிறு வயதிலிருந்தே அ மாமா 2 சிவாஜி மாமா வீட்டுக்கும் சரி, ஐயா அவங்க புரட்சித் தலைவர் வீட்டுக்கும் போ சின் க க குழந்தையா இருந்து அங்கே போய் விளையாடுற அளவுக்கு எங்களுக்கு இருந்ததுக்கு காரணம் ம். எங்களுடைய அப்பாவும் பாட்டியும் தான். அருமை. ஏன்னா சிறு வயதில் திருச்சியில் அப்பாவும் சிவாஜி மாமாவும் ஒன்றா நிறையா சுற்றி இருக்கிறாங்க ஓ! அந்த காலத்தில். ம். அது எங்கிட்ட மாமாவும் சொல்லியிருக்காரு. சிவாஜி மாமா சொன்னார், அப்பாவும் சொல்லியிருக்காங்க. ம், ம். ஏன்னா அப்பா திருச்சி தான் பேசா. அவர் ரொம்ப நாள் திருச்சியில் தான் இருந்தார் ஆமா. சிறு வயதில் அங்கே. அதே மாதிரி ஐயா புரட்சித் தலைவர் கூட ரொம்ப பழக்கம் வந்து எங்கள் பாட்டி ம். சிடி ராஜகாந்தம் அவர்கள். ஆமா. அவங்க வந்து அதாவது இவருடைய புரட்சித் தலைவருடைய சின்ன வயதிலேருந்து இவங்க வந்து அப்போ வந்து ரொம்ப எல்லா மாடர்ன் தேட்டர்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் ரொம்ப டாப் ஸ்டாராக இருந்திருக்காங்க. அப்போது பாகவதர் படங்கள், பியு சின்னப்பா அவருடைய படங்கள்லாம் நடித்துட்டு இருந்த ஒரு காலம் அது. அப்போது இருந்து அவருடைய பழக்கம் இருக்கிறதுனால ஒரே குடும்பமாக வந்து இருந்திருக்கோம். இங்கே மாமா வீட்டுக்கு போனாலும் சாப்பிடாம அத்தை விட மாட்டாங்க, கமலா அத்தை. அங்கே வந்து எப்போ போய் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்து எனக்கு அவர் கையாலேயே சாப்பாடு ஊட்டி விட்ட ஒரு பாக்கியம்லாம் நான் ஓ! பெற்றேன். எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் அருமை, அருமை. அங்கே எல்லோரும் அவங்க பெரியவர் சாரங்கபாணி அவங்களுடைய பிள்ளைகள்லாம் இருப்பாங்க. அதில் ராஜு அண்ணா அப்புறம் பாலு அண்ணன் 2 பேரும். பாலு கிட்டத்தட்ட என் வயது தான். அவங்க அவங்க எல்லாம் ஒரு கேங்காக அங்கே இருப்போம். அங்கே போனால் ஒரே இது என்னென்னா எல்லாம் முடிஞ்சுட்டு படுத்து தூங்கும்போது தலானியும் கொடுக்க மாட்டாங்க. சின்ன வயசு ஒரு 16, 18 வயசுக்கு மேலே தான் தலைக்கு தலானியும் வச்சுக்கணும். ஓ! எம்ஜிஆர் அவர்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு அது கிடையாது. ஸ்ட்ரிக்ட்டுன்னா அவருக்கு எல்லா வித சலுகைகளும் உண்டு. அதே நேரத்தில் சின்ன தப்புன்னாலும் ரொம்ப அவர் கொடுக்குறது ரொம்ப பெரிய இதாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பார்த்து அங்கேயே வளர்ந்துருக்கோம். அதுதான் ஒரு எனக்கு உண்மையாகவே இவங்களுக்கெல்லாம் எனக்கு பேரனாகவும் ஐயா அப்பாவுக்கு பிள்ளையாக பிறந்தது பெரிய பாக்கியம் எனக்கு.